ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர்கள் வந்து இன்று மொத்தமாக தமிழக நலன் மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தோணுது. திமுக வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒன்று இதில் வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கலார்களா, இல்லது இதற்கு எதிர்ப்பு, அதாவது அவங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் வந்து இதில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி ஏற்கனவே ஏப்ரல் மாதம் வந்து அனைவரும் சேர்ந்து வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் வந்து எதிர்க்கிறார் என்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்றால் மொத்தமாக இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு வந்து இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே வந்து திமுக செய்ய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவிற்கும் இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர்கள் வந்து இன்று மொத்தமாக தமிழக நலன் மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தோணுது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மசோதாவிற்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க போகிறதா? ஏன்னா ஏப்ரலில் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எடுத்த முடிவு. ஸோ அதில் எதிர்த்து வாக்களிக்க போகிறதா, அல்லது எல்லாம் நாம் வரும் தகவல் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போகிறார்கள். வெளிநடப்பு செய்வார்களே ஆனால் இந்த மசோதாவிற்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். திமுக வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் இந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக மறைமுகமாக இந்த மசோதாவை கொண்டு வருகிற ஆதரவு கொடுக்கறதா தான் அர்த்தம். இது மற்ற மசோதாக்களை போல இல்லை. இதில் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இதை புறந்தள்ள முடியாது. ஸோ அதனால் மற்ற மசோதாக்கள் போன்ற இல்லை, இந்த மசோதாவை கண்டிப்பாக அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.